வணக்கம் நண்பர்களே. இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான சர்வதேச நாள், அதாவது உலக குடியேறிகள் தினம் அல்லது உலக புலம்பெயர்ந்தோர் தினம். இந்த குடியேறுதல் அல்லது புலம்பெயர்தல் என்பது இன்றைய உலகின் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக விவாத பொருளாக இருக்கிறது. அதாவது யார் இந்த குடியேறிகள் என்று அழைக்கப்படுகிறார்கள் என்று நாம் பார்த்தோம் என்று சொன்னால், பல்வேறு காரணங்களுக்காக தங்களுடைய பூர்வீக நிலத்தை விட்டு வெளியேறுகிறவர்கள். இதற்கு பின்னால் பல காரணங்கள் இருக்கின்றன. ஒன்று, வேலை வாய்ப்புகளை தேடி பிற நாடுகளுக்கு அல்லது பிற இடங்களுக்கு புலம்பெயரக்கூடியவர்கள், மைக்ரண்ட்ஸ் என்று சொல்லக்கூடியவர்கள். இந்தியாவிற்குள்ளாகவே, ஒரு நாட்டிற்குள்ளாகவே இந்த புலம்பெயர்தல் பெரிய அளவிற்கு நடக்கிறது. முக்கியமாக வடமாநில தொழிலாளிகள் தென்னிந்தியாவில் பெருமளவிற்கு இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். அதே போல் இந்தியாவிலிருந்து, குறிப்பாக தென்னிந்தியாவிலிருந்து வளைகுடா நாடுகளுக்கு ஏராளமானோர் புலம்பெயர்ந்திருக்கிறார்கள். அமெரிக்க, ஐரோப்பிய நாடுகளுக்கு கல்விக்காகவும் உயர் வேலை வாய்ப்புகளுக்காகவும் தொழில்நுட்பம் சார்ந்த பணி வாய்ப்புகளுக்காகவும் ஏராளமானோர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். இதை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் மிக முக்கியமாக நாம் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலகத்தில், அதாவது இந்தியாவிலிருந்து வெளியே சென்றவர்கள், அதாவது புலம்பெயர்ந்து சென்றவர்களில் தமிழ்நாட்டிலிருந்து தான் பல அதிகமான நாடுகளுக்கு சென்றவர்கள் இருக்கிறார்கள். அதாவது கிட்டத்தட்ட 120 நாடுகளுக்கு மேல் இங்கிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் இருக்கிறார்கள் என்று ஒரு புள்ளி விவரம் கூறுகிறது. நாம் வரைபடத்தில் கேள்விப்பற்றாத நாடுகளில் கூட தமிழர்கள் அங்கு பணி வாய்ப்பிற்காக செல்கிறார்கள். இந்த புலம்பெயரக்கூடியவர்கள் அவர்கள் ஒரு நாட்டினுடைய அந்நிய செலாவணியை ஈட்டித் தருவதில் மிகப்பெரிய பங்கு வகிக்கிறார்கள். முக்கியமாக நீங்கள் தென்னிந்தியாவில் எடுத்துக்கொண்டால், தமிழ்நாடு மற்றும் கேரளாவிலிருந்து புலம்பெயர்ந்து சென்றவர்கள் ஈட்டுகிற வருமானம் என்பது இந்த நாட்டினுடைய முக்கியமான உள்நாட்டு வருமானத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்கிறது என்று சுட்டிக்காட்டுகிறார்கள். அதே சமயத்தில் இன்னொன்றையும் நாம் சொல்ல வேண்டும். ஐரோப்பிய, அமெரிக்க நாடுகளிலிருந்தும் அப்படி பொருளீட்டக்கூடியவர்கள், அதன் மூலமாக நம்முடைய அந்நிய செலாவணியை அதிகரிக்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் என்பதையும் நாம் பார்க்கிறோம். ஒரு நாட்டினுடைய வளர்ச்சிக்கு இந்த புலம்பெயர்ந்து சென்றவர்கள் பெரும் பங்களிப்பை செய்கிறார்கள். இன்னொன்று, இந்த புலம்பெயர்தலின் மூலமாக பல புதிய வாய்ப்புகளை தேடி செல்கிறார்கள். ஆனால் இவர்கள் எதிர்கொள்ளக்கூடிய பிரச்சனைகள் என்பது பல சமயங்களில் அவர்களுக்கு தொழில் பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது, சட்ட பாதுகாப்பு இல்லாமல் இருக்கிறது. எல்லாவற்றையும் விட இனவாத அல்லது மதவாத துவேஷத்தை, வெறுப்புணர்ச்சியை அவர்கள் பல இடங்களில் சந்திக்கிறார்கள். சில சமயம் வன்முறைக்கு கூட அவர்கள் பலியாகிறார்கள் என்பதை நாம் பார்க்கிறோம். தமிழர்களும் கூட ஒரு காலத்தில் அப்படி மும்பை போன்ற நகரங்களில் அத்தகைய தாக்குதலுக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இன்று அதே போல் போர் அல்லது உள்நாட்டில் பஞ்சம், வறுமை காரணமாகவும் மிகப்பெரிய புலம்பெயர்தல்கள் நடக்கின்றன. யுத்தத்தின் காரணமாக மைக்ரண்ட்ஸாக வரக்கூடியவர்கள், அவர்கள் பெரும்பாலும் உலக நாடுகளின் பல பகுதிகளிலிருந்தும் அப்படி வருகிறார்கள். 1990ஆம் ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை புலம்பெயர் தொழிலாளிகள் மற்றும் அவர்களுடைய குடும்பங்களினுடைய பாதுகாப்பிற்கான ஒரு ஒப்பந்தம் ஒன்றை உலக நாடுகளுடன் மேற்கொண்டது. அது இதே டிசம்பர் 18ஆம் தேதி தான் மேற்கொள்ளப்பட்டது. அதன் நினைவாக 2000ஆம் ஆண்டிலிருந்து இந்த தினம் உலக குடியேறிகள் அல்லது புலம்பெயர்ந்தவர்களுடைய ஒரு தினமாக இந்த நாள் கொண்டாடப்படுகிறது. புலம்பெயர்ந்து வரக்கூடியவர்கள், அவர்கள் எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் என்ற உணர்வை உலகம் முழுக்க வளர்க்க வேண்டும். சட்ட ரீதியான பாதுகாப்புகளையும் சமூக ரீதியான பாதுகாப்புகளையும் வழங்குவதுதான் ஒரு வளர்ச்சியடைந்த, நாகரிகம் மிக்க, மனிதாபிமானம் மிக்க ஒரு சமூகத்தின் கடமையாக இருக்க முடியும் என்பதை இந்த நாளில் நாம் நெஞ்சில் நிறுத்துவோம். மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். இந்திய வரலாற்றில் சமஸ்தானங்கள் என்கிற ஒரு சொல் அடிக்கடி பயன்படுத்தப்படுகிறது. இந்த சமஸ்தானம் என்பது என்ன? வேறு நாடுகளிலும் இப்படி சமஸ்தானங்கள் இருந்திருக்கின்றனவா என்று ஒரு கேள்வி. ஆனால் இந்தியாவில், அதுவும் நாம் விடுதலை பெறுவதற்கு முன்பு வரையில், இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் என்று ஆங்கிலத்திலும் சமஸ்தானம் என்று தமிழிலும் சொல்லப்படுகிற அந்த சிற்றரசுகள், அதுதான் அதற்கு சரியான பெயர் என்று நான் கருதுகிறேன். சிற்றரசுகள் தொடர்ந்து இருந்தன. விடுதலைக்கு பிறகும் கூட 2-3 சிற்றரசுகள் இந்தியாவில் இணையாமலேயே இருந்தன. இந்த சிற்றரசுகள் எப்படி வரலாற்றில் இடம்பெற்றன என்பதற்கு பல விடைகளை வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், நாம் அறிவோம். 1600ஆவது ஆண்டு கிழக்கிந்திய கம்பெனி
இந்தியாவிற்குள் நுழைந்தது. ஆனாலும் பிரிட்டிஷ் அரசாங்கத்தின் நேரடி கண்காணிப்பில் இந்தியா வருவதற்கு 250 ஆண்டுகளுக்கு மேலாக ஆகிவிட்டது. எப்போது? 1857 ஆண்டு முதல் விடுதலை போர் என்ற நாமும் சிப்பாய் புரட்சி என்று ஆங்கிலேயர்களும் எழுதுகிற அந்த போராட்டம் நடந்த நேரத்தில் தான் இனி கிழக்கிந்திய கம்பெனியால் இந்தியாவை நிர்வகிக்க முடியாது என்று ஒரு கட்டம் வந்தது. அந்த புரட்சி என்பது சரியாக சொன்னால் இந்து சிப்பாய்களும் இஸ்லாமிய சிப்பாய்களும் தங்கள் மதத்தின் அடிப்படையில் ஆங்கிலேயர்களை எதிர்த்ததை தவிர இந்தியாவுக்கான விடுதலைக்கான போராட்டம் என்று அதனை சொல்ல முடியாது. அது ஒரு புறம் இருக்க, அந்த சிப்பாய் கழகம் 1857 மே மாதம் 10ஆம் தேதி தொடங்கிற்று. அதில் தான் மங்கள பாண்டே முதல் பலியானான். இந்த வரலாற்று குறிப்புகளை எல்லாம் நாம் அறிவோம். அதற்கு பிறகுதான் கிழக்கிந்திய கம்பெனி முழுமையாக பிரிட்டிஷ் அரசாங்கத்திடம் இந்தியாவை ஒப்படைத்து விட்டது. இந்தியா என்கிற நாட்டை யாரோ ஆழ்வார்களாம், பிறகு அவர்கள் யாரிடமோ ஒப்படைப்பார்களாம். இவையெல்லாம் வரலாற்றில் நிகழ்ந்தவைகள். அதற்கு பின்னாலும் கூட பிரிட்டிஷ் அரசு என்ன செய்தது என்றால், இந்த சமஸ்தானங்கள் என்று சொல்லப்பட்ட 500க்கும் மேற்பட்ட சிற்றரசுகளை அவை போக்கிலே விட்டுவிட்டன. இது இந்த மொத்த கட்டுப்பாட்டுக்கு கீழ் வரவில்லை. பின்னால் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமஸ்தானங்கள் இணைந்தன. இந்திய விடுதலைக்கு பிறகும் ஹைதராபாத் சமஸ்தானம், காஷ்மீர் போன்றவைகளெல்லாம் இந்தியாவோடு இணையவில்லை. எந்த சட்டம் 1935 ஆண்டு வந்த ஒரு பெரும் சட்டம், த சார்ட்டர்ட் ஆக்ட் என்று சொல்லுகிற அந்த பேராணை, அதுதான் சமஸ்தானங்களை நேரடியாக தங்களினுடைய கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்தன. எத்தனையோ சமஸ்தானங்கள் இருந்தாலும் மொத்தம் 6 சமஸ்தானங்களில் 3இல் ஒரு பகுதியினர் இருந்தார்கள். மொத்தம் உள்ள 500க்கும் மேற்பட்ட சமஸ்தானங்களில் 9 கோடி மக்கள் என்று சொன்னால், இந்த 6 சமஸ்தானங்களில் மட்டும் 3,60,00,000 மக்கள் இருந்தார்கள். அதில் ஹைதராபாத் உண்டு, திருவிதாங்கூர் உண்டு, காஷ்மீர் உண்டு, ஜுனாகத் உண்டு. இவை போன்ற சமஸ்தானங்கள் மட்டுமே மிகப்பெரிய எண்ணிக்கையில் மக்களை கொண்டவையாக இருந்தன. அதனால்தான் இந்தியா விடுதலை பெற்ற பிறகும் ஹைதராபாத் சமஸ்தானம், காஷ்மீர் போன்றவைகளெல்லாம் இந்தியாவோடு இணையவில்லை. இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட் என்பது ஒரு பெரிய கேள்விக்குறியாகவே இருந்தது. இந்திய அரசினுடைய ஆட்சி அங்கே இருந்து வடக்கில் இருந்து தொடங்கி வந்தால் ஹைதராபாத்தை தாண்டித்தான் மறுபடியும் ஆட்சி அதிகாரம் வரும். ஹைதராபாத்தில் அதனுடைய அதிகாரம் செல்லாது. அதே போல் வடக்கின் இந்தியாவின் தலையாக இருந்த காஷ்மீரத்தில் தனி ஆட்சி, அதில் இந்திய விடுதலை பெற்ற ஆட்சி கிடையாது என்கிற நிலையெல்லாம் இருந்தது. இவற்றையெல்லாம் தாண்டியும் கடந்தும் எல்லாவற்றையும் ஒருங்கிணைப்பது என்பது பிற்காலத்தில் நடந்தது. அதுவும் வல்லபாய் பட்டேல் மிகவும் அதை இராணுவ அடிப்படையிலே தான் அந்த சிற்றரசுகளை இணைத்தார். நாம் எண்ணி பார்க்க வேண்டும். குறிப்பாக ஹைதராபாத்தும் இணைந்ததற்கு பிறகும் குஜராத்துக்கு அருகில் ஜுனாகத், அதே போல் காஷ்மீர் 2 அந்த சமஸ்தானங்களும் தனியாகத்தான் இருந்தன. எனவே ஒரு அரசமைப்பு சட்டத்தை உருவாக்குகிற போது சமஸ்தானங்களை பற்றி பெரிதாக கவலை கொள்ளாமல் ஆங்கிலேய அரசு கைவிட்டது பிற்காலத்தில் ஆங்கிலேயர்களுக்கும் விடுதலை பெற்ற இந்தியாவுக்குமே மிகப்பெரிய அறைகூவலாக இருந்தது. விடுதலை பெற்று பல ஆண்டுகளுக்கு பிறகுதான் காஷ்மீர் 1947 அக்டோபரில், ஹைதராபாத் அதற்கு பிறகு என்று இப்படித்தான் அந்த சமஸ்தானங்களும் இந்தியாவின் பகுதிகளாக இணைந்தன. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது
நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பள மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களுக்கு உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னா சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும். ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அன்பாக காது கொடுத்து கேளுங்க. 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க. அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள். அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள். மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க. அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும். ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அதை நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க. தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு, அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க. உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க. நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள்.
தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதுனா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாதாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தினம் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கலையா, வைக்கல, அவ்வளோதான், ஓகே ஃபைன். அப்புறம் என்ன, அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போட்டுருக்கார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.